கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாம என் மாம வாழ்க்கை சொன்ன பேச்சு நீ கேளு எல்லாம் உனக்கு ஆகும் தூடு போதும் அது போதும் அச்சோ ஏதேதோ ஆயாச்சோ அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் பறந்து போயாச்சோ நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா மணலில் ஹவுஸ் கட்டினால் கடல் நீர் தான் இருக்குதா ஆன போதிலும் வீடு கட்டு நீ தினமும் ஒரு கிராமதான் டென்ஷன் தனக்கேறுதா தன்னன் தனிமைய கத்தி பாரணி ஓ இன்பம் கூடவே துன்பம் ஒட்டிக்கும் ரெண்டு பியூட்டிஃபுல் காம்போ இன்பம் பாதிதான் துன்பம் பாதிதான் Life's a wonderful rainbow கொஞ்சம் நீயும் யோசிச்சு பாரு உனக்கில்லை பேஜாரு நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா எங்க தங்கச்சி பொண்ணுக்கு இந்த பேங்க்ல வேலை செய்யற முரளியே பேசியிருக்கோம். உங்களுக்கு பொழுது போகலனா வீடு வீடா ஏறி பொண்ணு பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா இங்க வந்து உங்களை பத்தி விசாரிச்சா என்னத்துக்கு ஆகுறது? இதுதான் டைமா பேங்க்குக்கு வரதுக்கு? ஓ, இன்னைக்கும் பொண்ணு பார்க்க போயிட்டீங்களோ? இன்னைக்கு என்ன எக்ஸ்கியூஸ் சொல்றதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு போய் வேலையை பாருங்க. யூ மே கோ நவ். என்ன முரளி உள்ள பயங்கரமா எரிமலை வெடிச்சதா? டேய் தயவு செஞ்சு போயிடு, ஆல்ரெடி கெட்ட கோவத்துல இருக்கேன். கூல் 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 மேன், இன்னைக்கு உனக்கு பர்த்டே, அதனால கோவப்படக்கூடாது. ஹாய். ஹாய். Many more happy returns of the day. தேங்க்ஸ் காவ்யா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல என் கைய புடிங்க. எவ்வளவு தூரத்துல இருந்து கேக் பாக்ஸ தூக்கிட்டு வந்திருக்க தெரியுமா? செம்ம கைவலி. முதல்ல என் கைய பிடிச்சி இதை இறக்கி வைங்க. முரளி சார், எத்தனை கேண்டில்ஸ் வைக்கணும்? கவலைப்படாதீங்க, உங்க ஏஜ் எல்லாம் கேட்க மாட்டேன். ஒன்னே ஒண்ணு போதும், தி ஒன்லி ஒன் முரளி மாதிரி. நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே.
எப்படி தெரியும் உங்களுக்கு என் பர்த்டேன்னு? நீங்க சொல்லனா எனக்கு தெரியாதா? அதெல்லாம் ரகசியம். சரி விடுங்க. எனக்கு பர்த்டே ட்ரீட் கொடுக்க போறீங்க? ட்ரீட் தானே, உங்களுக்கு இல்லாததா? உங்க ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் எதுன்னு சொல்லுங்க, அங்கேயே லஞ்சுக்கு மீட் பண்ணலாம். அட்டென்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் முரளி டேபிளுக்கு வாங்க. நம்ம முரளியோட பர்த்டேவை கேக் வெட்டி கொண்டாட போறோம். ஹாப்பி பர்த்டே முரளி. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே முரளி. தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்ஸ் மேம். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்ஸ். ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்குடா, சந்தோஷமாவும் இருக்கு. காவியாக்கு எப்படி தெரியும் என் பர்த்டே பத்தி? அதானே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? இது என்ன பேங்க் இல்ல ஃபிஷ் மார்க்கெட்டா? இவ்ளோ சத்தம் போட்டு. மேடம், இன்னைக்கு முரளிக்கு பர்த்டே மேடம், அதனால தான் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றோம். பர்த்டே சரி, லஞ்ச் ஹார்ல இதெல்லாம் வச்சுக்கலாம்ல. கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. எனிவே மிஸ்டர் முரளி, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ மேம். ஒரு நிமிஷம், கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி கோரஸா பாடி ஆகணுமே. என்ன தவிர இந்த ஆபீஸ்ல வேற நல்ல வாய்ஸே இல்லையே. வேண்டாம் சிவா சார், இந்த விபரீத விளையாட்டுக்கு நான் வரல. நான் என் போன்ல மியூசிக் வச்சிருக்கேன், அதை ப்ளே பண்றேன். பாத்து வெரி குட். தேங்க்யூ. நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கேரி ஆன். அப்ப நான் கிளம்புறேன். லஞ்சுக்கு எங்க மீட் பண்றோங்கிறத எஸ்எம்எஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் காவ்யா. நான் ஆக்சுவலாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இட்ஸ் அ வெரி அன்ஃபர்கெட்டபிள் பர்த்டே ஃபார் மீ. நான் லஞ்ச் எங்கேன்னு எஸ்எம்எஸ் பண்ணுறேன். ஓகே, பாய். 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 இன்னைக்கு எப்படியாவது என் மனசில் இருக்கிற காதலை காவ்யா கிட்ட சொல்லிடணும். எஸ், ஆல் தி பெஸ்டா. எப்பா 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. என்ன முரளி, காவ்யா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டா? நானே எதிர்பார்க்கல. ஆனா ஒண்ணு கவனிச்சியா, ஆரம்பத்துல இருந்தே நான் சொன்னதுதான் நடந்திருக்கு. முறைக்காதடா. உனக்கு சின்ன பொண்ணு செட் ஆகும்னு, காவ்யாவுக்கு மேல லவ்னு நீ அவளை சந்தேகப்பட்டப்ப நான் தானே பாசிட்டிவா சொன்னேன். ஆமாடா, நீ சொல்றது கரெக்ட். ஆனா காவ்யாவுக்கு எப்படி என் பர்த்டே தெரிஞ்சது? அதான் புரியல. நீயே உளறிட்டியோ என்னமோ. டேய், எப்படிடா உனக்கு மட்டும் இப்படிலாம் தோணுது? எப்படி தெரிஞ்சிருக்கும்? சார் கூல் ட்ரிங்க்ஸ். தம்பி இந்தா கூல் ட்ரிங்க்ஸ் குடி. சரி, இப்போ சொல்லு. காவ்யாவுக்கு என் லவ் சொன்னா அது ஒர்க் அவுட் ஆயிடுமா? மறுபடியும் முதல்ல இருந்தா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்பா. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்குல்ல, அதே மாதிரி நடக்கும். பாரு, மணி அடிக்குது. யாரு? காவ்யாவா? இல்லடா, ஏதோ புது நம்பர். எடுக்கவா வச்சிருவா? எடு எடு. சம்டைம்ஸ் ராங் கால் கூட ஒர்க் அவுட் ஆகும்பா. ஹலோ மை டியர் ராங் நம்பர். டேய் எப்பா ப்ளீஸ், எனக்கு காவ்யா போதும், வேற யாரும் வேணாம். எடுறா. ஹலோ மிஸ்டர் முரளிங்களா? ஆமா, நீங்க? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் சுப்பலட்சுமி பேசுறேன். ஞாபகம் இருக்குங்களா? யாருங்க? என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? போன வாரம் சண்டே கோவில் என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல? என் நம்பர் யார் உங்களுக்கு கொடுத்தாங்க? உங்க சிஸ்டர் பிருந்தா தான் கொடுத்தாங்க. அவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்றீங்க? காலையில கோவிலுக்கு போனீங்களா? நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்ககிட்ட விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். அன்னைக்கு என் சிஸ்டர் பிருந்தாவுடைய கம்பல்ஷனால தான் நான் கோயிலுக்கே வந்தேன். மற்றபடி எனக்கு இந்த அலையன்ஸ்ல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? படிச்சவங்க தானே. உங்களை எனக்கு பிடிக்கலங்க. போதுமா? நான் சொன்னது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் வெரி சாரிங்க. பட் இதான் உண்மை.
இந்த விஷயத்த உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்டேயும் சொல்லிடுங்க. இனிமேல் எனக்கு கால் பண்ணாதீங்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு நேரா ஆட்டோ பிடிச்சிட்டு போய் பிருந்தாவை பலான்னு 2 குடுக்கலாம் போல தோணுது. டேய் முரளி, காம் டவுன். இந்த மாதிரி விஷயத்துல டென்ஷன் ஆகுறத விட அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறது பெட்டர். இனிமே வெயிட் பண்றது சரியில்லைன்னு தோணுது. அப்புறம் ஏதாவது செஞ்சு அந்த பொண்ணை உன் தலையில கட்டுறதுக்கு பிருந்தா பிளான் பண்றா. அதனாலதான் அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க விசாரிச்சுட்டு போனாங்க. இப்போ அந்த பொண்ணே உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. இப்படியே போச்சுன்னா உன்னையே கேட்காம என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்? மஞ்சள் தண்ணியை ஊத்தி மாலை போட்ட ஆடு நிலைமை தான் உன் நிலைமை. டேய் வளன்னு பேசி அறுக்காதடா. ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவியா? பர்த்டே பாய், பி ஹாப்பி. இப்போ நீ என்ன பண்ற? காவ்யா கிட்ட உன் லவ்வ சொல்லி சீட்டையும் பர்த்தையும் கன்ஃபார்ம் பண்ணிடு. இன்னைக்கு ஈவினிங்கே உன் சிஸ்டர்ஸ் கிட்ட விஷயத்தை சொல்லிடு. ப்ராப்ளம் சால்வ்டு. நவ் த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். தேங்க்ஸ்டா. இன்னைக்கு காவ்யா கிட்ட பேசியே தீருவேன். சரி வா போலாம். கடவும் போன கத்தம். ஓகேடா முரளி. 2 கூல் ட்ரிங்க்ஸ் கணக்கில் எழுதிக்கங்க. சரிங்க சார். என்ன யார் எங்க ஆபீஸ் டயத்துல ஜாலியா வெளியே கிளம்பிட்ட? எல்லாரையும் உங்களை மாதிரி நினைச்சிடாதீங்க சார். அக்களை பத்தி நான் இப்போ ஆன் டியூட்டில பர்ச்சேஸ்க்கு போயிட்டு இருக்கேன். மேனேஜர் அம்மா பொக்கையும் மெமெண்டோவும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. போங்க வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது உருப்படியா வேலையை பாருங்க. பெருசா சொல்லிட்டாருப்பா. டே முரளி, அது எப்படி உனக்கு 18 வயசுலயும் கரெக்ட் ஆகுது, 35 வயசுலயும் கரெக்ட் ஆகுது? எனக்கு தெரியாம 55 வயசுல கூட ஏதாவது? உன் ஏஜ் குரூப்ல உன்னை தவிர எனக்கு வேற யாரும் தெரியாதுடா. டே கோவப்படாதடா. அந்த கடுவு போன உன் மேல என்னதான் எரிஞ்சு விழுந்தாலும் உன் பர்த்டேன்னு தெரிஞ்சதும் பொக்கையும் மெமெண்டோவும் வாங்க சொல்லிருக்காங்க. ஏய் இருக்கிற பிரச்சனை போறாதா? நீ வேற வா. ஆல் தி பெஸ்ட். எல்லா விஷயத்துக்கும் எப்படி பண்ணணும்னு டிப்ஸ் கொடுக்க 1000 புக் எழுதுறாங்க, ஒர்க் ஷாப் எல்லாம் பண்றாங்க. ஆனால் லவ் விஷயத்துக்கு டெமோ சிடியோ புக்கோ போட்டிருக்க கூடாது. அதான் சிவா மாதிரி 4-5 பொண்ணுங்களை சே நான் அப்படி இல்லை. தீமு தீபி எல்லாமே காவியா தான். நமக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. லவ் லஞ்சுக்கு முன்னாடி சொல்லாமா இல்லை அப்புறமா சொல்லாமா? ஏண்டா இப்படி வளர்ற? ரிலாக்ஸ் முரளி, ரிலாக்ஸ். உன்னால முடியும். பதட்டப்படாத. நேரா அவ பின்னாடி போய் ஓ அப்படின்னு ஐ லவ் யூ. I love you too. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சித்தார்த்? முரளி என்னோட ஃப்ரெண்டு. அவரோட பர்த்டே இன்னைக்கு. அவரு ட்ரீட் கொடுக்கறேன்னு லஞ்சுக்கு கூப்பிட்டாரு. காவ்யா, நான் என்ன சொல்ல வரேன் நீ புரிஞ்சுக்காம பேசுற. ஃப்ரெண்ட்ஸ் கூட லஞ்சுக்கு வந்தா போனா தப்பா நினைக்கிற அளவுக்கு ஃபார்வர்ட் தாட்ஸ் இல்லாதவ இல்லைனா. ஆனா என்ன ஆனா? முரளி சாரை பத்தி தப்பா பேசாத. நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ ஒவ்வொரு தடவையும் எமர்ஜென்சின்னு பணம் கேட்கறப்பெல்லாம் எடுத்து கொடுக்க நான் என்ன பேங்க நடத்துறேன்? இல்ல எங்க அப்பா பாக்கெட் மணி வாரி கொடுக்கறாரா? பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் அவரா தேடி வந்து எத்தனை தடவை உதவி பண்ணிருக்காரு தெரியுமா? ஏதோ ஒரு ஹீரோக்கு கதை சொல்றதுக்கு பாம்பே போகணும்னு என்ன படுத்தி எடுத்தியே. அப்ப 5000 ரூபாய் கொடுத்தது யாரு? முரளி சார் தான். மறந்து கூட அவரை பத்தி தப்பா பேசாத. காவ்யா, அதை பத்தி நான் தப்பாவே பேசல. அவர் ஜென்யூனா ஹெல்ப் பண்றாருன்னே வச்சுப்போம். ஆனா அவர் உன்னை பாக்குறப்ப பேசுறப்ப எக்ஸைட் ஆகுது, உன்னை ரொம்ப ஸ்பெஷலா நினைச்சு பேசுறது,
ஒரு ஆம்பளைய பத்தி இன்னொரு ஆம்பளைக்கு தான் நல்லா தெரியும். அவர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு பழகுன்னு தான் நான் சொல்றேன். ஷட் அப் சித்தார்த். முரளி அங்கிளை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசின, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எவ்வளவு போவர்டட் மைண்ட் உனக்கு. இன்ஃபேக்ட் இந்த லஞ்சுக்கு உன்னை ஏன் வர சொன்ன தெரியுமா? நம்ம லவ் முரளி அங்கிள் கிட்ட சொல்லணும்னு தான். பின்னாடி நம்ம லவ்ல பிரச்சனை வந்தா அவர் ஹெல்ப் பண்ணுவார்னு தான். சார் சாப்பிடலீங்களா? இங்க இடம் இல்லைங்க. வீட்டுல சொல்லிட்டேன்டியா? இந்நேரம் முரளி காவியா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருப்பானா இல்ல ஆஸ் யூஷுவல் சொதப்பிருப்பானா? நம்மால் இன்னைக்கு போன வேகத்தை பார்த்தா கண்டிப்பா கன்வே பண்ணிருப்பான். அத கேட்ட காவியா, என்ன முரளி இத சொல்றதுக்கு இவ்வளவு நாளா அப்படின்னு கேட்டு சிரிச்சிருப்பா. நம்மாலு லிட்டர் கணக்குல அசடு வழிஞ்சி டேபிள் ஃபுல்லா ஃப்ளட் ஆயிருக்கும். சிவா சார், என்ன உங்களுக்கு நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? வெளியில வெயில் ஜாஸ்தியோ? ஆமா, உங்ககிட்ட தான் கேட்டாங்க. போயா. ச்சே, தப்பு பண்ணிட்டேனே. நானும் ஒரு ஆட்டோ பிடிச்சு அவன் பின்னாடியே போயிருக்கணும். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்திருக்கணுமே. சரி விடு, நைட் சக்சஸ் பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணும்போது இத சொல்லி கலாச்சிட வேண்டியதுதான். ச்சே, இன்னும் ஆளை காணுமே. ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? சிவ பூஜையில எதுக்கு கரடி மாதிரி? வெயிட் பண்ணதும் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தானே. என்ன ரிசல்ட்னு தெரியலையே. இவன் லவ் பண்றதுக்கு எனக்கு டென்ஷன் ஆகுது. வர்றது வரட்டும், போன் பண்ணுவோம். ரொம்ப மூட் அவுட்டா இருக்கான். என்னாச்சு? டேய், என்னடாச்சு? நானும் பார்த்துக்கிட்டே இருக்க, ரொம்ப சீன் போடுற. என் ஒய்ஃப் பிரசவ வார்டுல இருந்தப்ப கூட நான் இவ்வளவு டென்ஷன் ஆனதில்ல தெரியுமா? 1 மணி நேரமா என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கேன். போன் பண்ணல, என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறமா கட் பண்ணிருக்கலாம் இல்லையா? காரியம் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்டு வேணும். காரியம் முடிஞ்சிருச்சுல்ல, இனிமே நான் எதுக்கு? டேய், இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? என்னன்னு சொல்ற சிவா? பட்ட அசிங்கத்தை சொல்ல சொல்றியா? நான் பட்ட அவமானத்தை சொல்ல சொல்றியா? தாங்க மாட்டடா. கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் புத்தியா சொல்லணும்டா. நீங்க எல்லாம் உசுப்பேத்தி விட்டப்போ உங்களெல்லாம் நம்பி இன்னைக்கு நான். என்னடாச்சு? உன்னை நோன்னு சொல்லிட்டாளா? நோன்னு முகத்தை பார்த்து சொல்லியிருந்தா கூட பரவாயில்லடா. அங்கிள்னு சொல்லிட்டா. என்னது அங்கிள்னு உங்ககிட்டயே சொன்னாளா? அந்த கேவலத்தை அவ என்கிட்ட வேற சொல்லணுமா? டே முரளி, இப்படி விட்டு விட்டா சொன்னா ஒண்ணுமே புரியலடா. ஆனா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தெரியுது. நீ டென்ஷன் ஆகாம சொல்லு, அப்பதான் என்ன பண்ணலான்னு. இனி என்ன பண்ணணும்? எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஓவர். இப்படி அசிங்கப்பட்டு நிக்கணும்னு எழுதியிருக்கு, அது நடந்துருச்சு. டெய்லி கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கல, எனக்கு என் புத்திக்கு தெரிய வேணா? தலைமுடிக்கு டை அடிக்கிற வயசுல காலேஜ்ல படிக்கிற பொண்ணை லவ் பண்ணலாமான்னு. ஆனா அப்ப தெரியலடா எனக்கு, நிஜமா தெரியல. காவியாவை பார்த்த உடனே என்னமோ தெரியல, ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளுடைய சிரிப்பு, இன்னசென்ஸ், எம்எல் அவ காட்டின ஆர்வம், என்னை பார்க்குறப்போ பேசுறப்போ அவகிட்ட நான் பார்த்த அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த பிரியம், என்னை தேடி தேடி வந்து பேசினது
எல்லாம் என் மனசு முழுக்க. என் லைஃப்ல நான் எதுக்குமே இந்த அளவுக்கு ஆசைப்பட்டதில்லை. அதுக்கு மேல அவ உன்னை லவ் பண்றான்னு பேச்சுக்கு பேச்சு நீ சொன்னது அது நிஜம்னு நான் நம்பி காவ்யா மேல இருக்கிற காதல், புத்தி, அனுபவம் இப்படி எல்லாத்தையும் மழுகடிச்சிருச்சு. ஆனா அவ ரொம்ப தெளிவா இருந்திருக்காடா. என்ன எங்க வைக்கணும்னு, ரியாலிட்டியில என் ரோல் என்னன்னு சிறப்பால் அடிக்காம புரிய வச்சுட்டாடா. உன்கிட்ட சொல்லலங்கிற அப்புறம் அவ பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தாடா. அது யார் தெரியுமா? அன்னைக்கு பர்த்டேல பார்த்த அதே பையன்.